வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷன் ஷேர்ஸ். இன்னைக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் கடைசி வீடியோ. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் அதில் எத்தனை பேர் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, இல்லை லைவாக ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அது எப்படி உபயோகப்படுத்தினீங்க அப்படின்றது தெரியல. நான் கொஞ்ச நாள் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோ பண்ண முடியல. ஆனால் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு ஒரு ட்ரேடு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணேன், இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது பாருங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி நிறைய நம்ம வீடியோஸாக பார்த்துருப்போம். அது நம்மளை தூண்டி விடுமே தவிர அதனுடைய இன்னொரு பக்கத்தை சரியா ப்ரொஜெக்ட் பண்றதில்ல, நமக்கு காமிக்கிறது இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இன்பிட்வீன் நான் ஒரு 10-15 ட்ரேட் பண்ணியிருப்பேன். போன வாரம் ஃபுல்லாக நான் கமாடிட்டி மட்டும்தான் பண்ணேன். நேற்று கூட கமாடிட்டி மட்டும்தான் பண்ணேன். கமாடிட்டியில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கோல்டு. நான் கோல்டு மினி பண்ணுவேன். ஸோ அது இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால, நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்கோமே, அது சம்மந்தப்பட்டதுனால உங்கள் முன்னாடி அதை அப்டேட் பண்ணலாம், இதனுடைய இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றத என்னோட எக்ஸாம்பிளையே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம இது எதுக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இச்சிமுக்கு இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு இன்னும் 2 லைன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஒரு பர்பஸ்க்காக நான் போட்டது, அது திரும்பவும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால இந்த லைன் வேணாம், இது ப்ரீவியஸ் டே இது, அது வேணாம். இப்போ இந்த 3 லைன் மட்டும் இருக்கட்டும். அந்த 3 லைன் எந்த டைம் ஸ்டாம்ப்ல போட்டிருக்கேன் அப்படின்றத மட்டும் நாம இங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே டைம் ஸ்டாம்ப்ல நான் அந்த லைன் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 11:20, செகண்ட் லைன் செகண்ட் லைனோட டைமிங் 12:05. இன்னைக்கு நடந்தது தான் இது. தேர்ட் லைன் 12:45. 12:45. சரி, இந்த டெக்ஸ்ட் இங்க இருக்கட்டும். இப்போ நான் இந்த வெர்டிக்கல் லைன்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடுறேன். சார்ட் மட்டும் இருக்கட்டும். ஆக்சுவலா நம்மளோட ரூல் படி ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூல் படி ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா வர்ற கேண்டிலோட லோ ஹையை மார்க் பண்ணிட்டு அது பிரகாரம் ட்ரேட் பண்ணணும். லோவை கட் பண்ணா பி சைடு, ஹையை கட் பண்ணுச்சுன்னா கால் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கட் பண்ண பிறகு அது ரீடெஸ்ட் பண்ணா அது 100% அக்யூரா இருக்கும், 100% நியர்பையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 7/10/2025 இன்னைக்கு டேட்டு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 3:20 இந்த டைம்ல. இன்னும் மார்க்கெட் முடியறதுக்கு 5 மினிட்ஸ் இருக்கு. இது இன்னையோட ஆரம்பம் 9:15, 7th October 9:15 இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். இப்போ அதை டே பிகினிங்க நான் என்ன பண்றேன், அந்த கேண்டிலுக்கு முன்னாடி இங்க ஒரு இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்க போயிட்டு இந்த வெர்டிக்கல் லைன் கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வரும். இந்த டேஷ் மாதிரி வரணும்னா ஒன்றும் இல்லை, அந்த லைன் இப்படி வருது இல்லையா, அது செட்டிங்ஸில் அது இங்கே வெளியே இருக்கு, ஸ்டைலுங்க இருக்கு இல்லையா, ஸ்டைலில் போயிட்டு இந்த லைன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இந்த மாதிரி மாற்றிக்கலாம், எப்படி வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். சரியா, இந்த லைனை நான் எடுத்துடுறேன். இது 9:50. இது ப்ரீவியஸ் டே, இது இங்கேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது, இந்த லைன் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. சரியா, 9:15க்கு இந்த பெரிய ஒரு விக்கோட இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இது நான் இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரூல் என்ன, முதல்ல ½ அன் ஹவரை விட்டுடணும் இல்லைங்களா. இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸு, அப்புறம் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15, 20, 25, 30, இதோட 6 கேண்டில் சேர்த்து நமக்கு ½ அன் ஹவர் போயிடுது. இந்த ½ அன் ஹவர் போன பிறகு இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இங்க மவுஸ் காட்டுற பாருங்க,
இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஹை, இது லோ. ஹை லோ ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் தான் வச்சிருக்கேன், அது கலர் பிரச்சனை இல்லை. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஃபுல் ரன் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? என்ன இருக்கு, அடுத்த கேண்டிலே வந்து இங்க ஓபன் ஆகி ஹையை கட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இங்க க்ளோஸ் வச்சுட்டு மேல க்ளோஸ் வச்சுட்டு அந்த க்ளோஸ்க்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ரூல் பிரகாரம் என்ன பண்ணணும், இது வந்து ரீடெஸ்ட் ஆகுறத வந்து நம்ம கவனிக்கணும். ரீடெஸ்டுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தா பெரும்பாலான நேரங்கள்ல, அதாவது 10 ட்ரேடுக்கு 9 ட்ரேடு வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது ஃபெயிலியர் ஆகுறது எங்கன்னா, ரீடெஸ்ட்டுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல போனோம்னா அது மாதிரியான சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுல கூட நம்ம ஒரு 10 பாயிண்ட் இதுல ஷூரா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதே இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தவிர மற்றபடி இங்கிருந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தாக்கா இந்த கேண்டில்ல எடுத்திருந்தா இந்த கேண்டிலோட ஓபன் பாருங்க 25,178, ஹை பாருங்க 25,195, 178 180 வச்சுக்கலாம், 195, 15 பாயிண்ட்ஸுக்கு மேல ஒரு 2-3 பாயிண்ட் போயிருக்கு. 10 பாயிண்ட தாராளமா அது கொடுத்துருக்கு. ஆனா அது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கணிச்சு செய்யறதா இருந்தா பண்ணலாம். 10 பாயிண்ட்டை இங்கேயே 10 மணிக்குள்ள முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கலாம். ரீடெஸ்ட் பண்ணும்போது இன்னொரு வாய்ப்பா கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா இது பெரும்பாலான நேரத்துல இந்த மாதிரி வரதில்லை, இந்த மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை. அது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். இப்போ என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நமக்கு எங்க வாய்ப்பு வந்திருக்கு, இந்த கிரீன் லைன் என்னன்றதையும் இந்த ஆரஞ்சு கலர் லைன் என்னன்றதையும் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ மார்க்கெட் இங்க போயிட்டு ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுது. இங்க வருது, ஹையை கட் பண்ணி உள்ள வருது, இங்க லோவையும் கட் பண்ணிடுச்சு. இங்க நம்ம எடுக்கலாமா? பி சைடுக்கு அதுக்கும் ரீடெஸ்ட் பண்ணாதான் நம்ம எடுக்கணும், அதுதான் ரூல். இப்போ இங்க பாருங்க, திரும்பவும் இங்க வருது. ஒவ்வொரு முறை அது இது இங்க இந்த மாதிரி புல் பேக் ஆன உடனே என்ன பண்ணுது, மேல போகுது. இங்க ரீடெஸ்ட் பண்ணும்போது கீழே இறங்கி வந்துடுச்சு, இங்க புல் பேக் ஆகும்போது மேல போகுது. புல் பேக் பண்ணி திருப்பி கீழே டிராப் ஆகல. அதே மாதிரி இங்க ரீடெஸ்ட் பண்ணி மேல மூவ் ஆகல, அப்சைட் போல. இது ஒரு விதமான சைட் வேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா கொஞ்சம் ட்ரெண்டியாவும் இருந்தது இன்னைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க மேல வருது, பர்ஃபெக்ட் ரீடெஸ்டுக்கு அப்புறம் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இங்க தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க ஓபன் வச்சு மேல போயிடும். இங்க ஓபன் பாருங்க 167, 25 167.90, ஹை வந்து 179, ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். இங்க ரீடெஸ்ட் அப்போ எடுத்திருந்தா இங்க ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இல்ல இந்த கேண்டில்ல நம்ம எடுத்திருந்தாலும் இதுக்கு அடுத்த கேண்டில்ல நம்ம பிடிச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு க்ளோஸ் வச்சிச்சு. நம்ம சப்போஸ் டிராப் ஆச்சுன்னா என்ன பண்ண போறோம், இது இங்க இந்த கேண்டிலோட லோவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸோ இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிருக்கோம், ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே வந்திருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரென்த் இங்க வந்து தெரியுது இல்லையா, இவ்வளோ பையர்ஸ் இங்க அதை புஷ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க திரும்பவும் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா இந்த கேண்டில் எடுத்து அதை பிடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தத்துல இங்க வந்து நமக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது. இது ஓபன் ஆகும்போது நம்ம எப்படி பண்ணோம்னு தெரியாது இல்லையா? இந்த கேண்டில் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இங்க ஓபன் ஆச்சு, அது மேல போகும்னு நம்ம நினைச்சோம். ஆனா என்ன ஆச்சு, கீழே வந்தது. கீழே வரும்போது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸை வச்சிருந்தோம், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஆக நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அது வந்து மினிமம் லாஸ், ஸ்டாப் லாஸ்ன்றது. அதை விட்டுட்டாதான் பிரச்சனையே.
அதுக்கப்புறம் நீங்க அதை கவர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அடுத்த இதுல கவர் பண்ணிருக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போதே இங்க ஒரு ட்ரெண்ட் இங்க ஒரு ட்ரெண்ட் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சைடு நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபர்தரா வேணா செக் பண்ணி பார்த்து பண்ணியிருக்கலாம். இல்லையா அந்த ட்ரேடை ட்ராப் பண்ணிட்டும் இருந்திருக்கலாம். சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். இது 9:45 கேண்டில். என்ன பண்ண, நான் கமாடிட்டியில் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனா ஒரு 8 நாளைக்கு மேல லாஸ் கண்ணில் பார்க்காம போயிட்டு இருந்தது. இன்னைக்கு எனக்கே பொறுக்க முடியாம இன்னைக்கு அதுக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இன்னைக்கு அதை பண்ண வேணாம். எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் 10க்கு 10 ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை. ஒரு 7ஓ 8ஓ இல்லைன்னா 6ஓ அப்படிதான் பண்ணுறாங்க. அதனால நம்ம பண்ண வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டிட்டு இருக்க டெலிகிராமில் ஒரு குரூப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் கரெக்டாக அந்த டைமுக்கு இங்கே இந்த அலர்ட் வந்தது. நான் என் கண்ணில் பட்டுச்சு. பை நிஃப்டி 25,200 சிஇ 7th அக்டோபர், ரேஞ்ச் வந்து 35 to 45 சொல்லியிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், இப்போ ஆக்சுவலா நமக்கு வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து இந்த ரேஞ்ச் இல்லைங்களா. அப்போ இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது 25,180 இருக்கு. 25,150 நம்ம வந்து அடுத்த மணியா எடுத்திருக்கலாம். ஆனா அங்க வந்து 25,200 காமிச்சுது ஆப்ஷன் செயின்ல போய் பார்க்கும்போது. சரி ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன், 25 கால் சைடு போறதா இருந்தா 25,200 எடுப்பேன், புட் சைடு போகிறதா இருந்தா 25,100 எடுப்பேன். ஸோ அது மேட்ச் ஆனதுனால என்ன பண்ணேன், 25,200 எடுத்து, இது பாருங்க நான் இந்த அக்கௌண்ட்ல எடுத்தேன். 25,200 எடுத்து ஆட் பண்ண பார்த்தா அது 39.14 போயிட்டு இருந்தது. இது 43 போய் 44 போய் திரும்பி வந்தது. 42க்கு போட்டு வாங்கினேன் நான். டைம் பாருங்க 10:20:53. இப்போ நான் இந்த இடத்துல நான் வாங்கின இடத்த தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் இது 5 மினிட்ஸ் ஷார்ட் இல்லையா, அதனால எப்படி தெரியுது. அதே 1 மினிட்டுக்கு மாத்தினீங்கன்னு வச்சுங்களேன், நான் வாங்கின இடம் இது. இந்த கிரீன் கேண்டிலோட அந்த க்ளோஸ் கிட்ட வாங்கினேன் 10:20:53 செகண்ட். அது 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 வாங்கின உடனே அடுத்த கேண்டில் ஆரம்பமாச்சு. அடுத்த கேண்டில் அங்கே ஓப்பன் ஆகி அப்படியே இறங்க இருந்துச்சு. ஓப்பன் ஆகி போச்சு. ஒரு 42க்கு வாங்கினோன்னா 44, 45 தொட்டுது. 45 தொட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ திரும்ப 5 மினிட்ஸ் கேண்டில் வந்துடுறேன். இப்போ ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணேன். ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், ஆர்டர் எடுத்துட்டேன். ஆர்டர் எடுத்துட்டப்போ அது ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன், அது சொன்னவங்க வந்து எக்ஸ்பெக்டாக இருக்கலாம், அங்கேருந்து மேலே கூட போகலாம், நம்மளோட பெரிய கையாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி ஒரு 10, 15, 20, 25 ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஸ்டாப் லாஸையும் தாண்டி வந்துட்டேன். நான் கொஞ்சம் பார்த்தேன், இன்னைக்கு வந்து மார்க்கெட் டேட்டால பார்க்கும்போது 25,200 நிறைய கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. சரி புட் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி 2500 இருந்தாங்க. இந்த இன்பிட்வீன் தான் இருக்க போது, எப்படியாவது ஒரு ப்ரீமியம் ஹைக் ஆச்சுன்னா கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 12 மணி வரைக்கும் ப்ரீமியம் டிகே நடக்கும். 11:30க்கு மேலே தான் வந்து அந்த ப்ரீமியம் டிகேன்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் நமக்கு மூமெண்ட் இருக்கலாம். அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இல்லைங்களா, அது வேற. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே, அது வேற. இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. நான் எடுத்த ட்ரேடு
ஆக்சுவலா நான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிருக்கணும். நான் இது ரிட்டர்ன் ஆகும்னு எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால நான் வச்சுட்டு இருந்தேன். இங்கெல்லாம் வரும்போது கூட நான் அதை க்ளோஸ் பண்ணல. இப்போ அந்த கால் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. October எக்ஸ்பைரி 25,200 அவுட் ஆஃப் மணி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இச்சிமோப்பு நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் கிடையாது அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுல, பட் ஓரளவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது, அதனால் அது வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்தது வந்து 10:20க்கு, இது 10:15 10:20க்கு இது நான் ட்ரேட் எடுத்தது. இங்க இருந்து அதாவது உங்களுக்கு அது வெர்டிக்கல் லைன் போட்டு காமிக்கிறேன். 10:20க்கு 10:20:53 அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் நான் மார்க் பண்றேன். அது என்ன இருக்கு பாருங்க. சரி, ஒரு லைன் வந்து நான் வாங்கினது வந்து 42 ரூபாய் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு மார்க் பண்றேன். 42 வாங்கின பிரைஸ் இங்கே கடைசி வரைக்கும் அந்த பிரைஸை தாண்டவே இல்லை. இங்க ஒரு முறை மட்டும் அது என்ன பண்ணுச்சு, 44.30 ஹை போயிருக்கு. நான் வாங்கின பிறகு நான் வாங்கின உடனே கூட ஒரு முறை போச்சு, 44.5 போச்சு, 44.30 போயிருக்கு. அவ்வளோதான். இது வந்து நான் வாங்கின டைம். அதே மாதிரி ரீடெஸ்ட் ஆகி வந்தது இங்க. இந்த 2 கேண்டில் பார்த்தேன். இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ என்ன பண்ண, அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டைமிங் பாருங்க, 12:15 காட்டுதா. என்னோட செல் ஆர்டரோட டைம் பாருங்க, 12:51 12:51 எங்கது இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் வந்து 12:51 ஒரு ஓப்பன் ஆன கேண்டில கூட வச்சுங்களேன். 12:51 25,168 இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அரைக்கு போகுது அப்படின்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு எவ்வளவு தூரம் போயிருக்கு பார்த்தீங்களா. இங்க பாருங்க, 12:51 ஒரு வெர்டிகல் லைன் எடுத்துக்கலாம். 12:50 சரி. இப்போ நான் வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன். அது பக்கத்து கேண்டில் 12:51 12:50 இது இங்க நான் க்ளோஸ் பண்ணேன். நான் க்ளோஸ் பண்ண பிரைஸ் என்னன்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் ஒழுங்கா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்திருக்கலாம். இது பாருங்க, க்ளோஸ் பண்ண பிரைஸ் 15. மேட்ச் இது. க்ளோஸ் பண்ண பிரைஸ் வந்து 15 15 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணேன். இங்க இது வந்து க்ளோசிங் பிரைஸ். அதாவது இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த கேண்டில் இது. இங்கேயும் வந்து 950 இந்த டாட்டட் லைன்ஸுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்ம 10:20 ட்ரேட் எடுத்தது. அதுக்காக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அங்க இப்போ பாருங்களேன், தெரியுதுங்களா. நான் வெயிட் பண்ணது வந்து வீண் போல. ஆனா இங்க க்ளோஸ் பண்ண பாத்தீங்களா, க்ளோஸ் பண்ண உடனே வாங்கின உடனே இறங்கிச்சு, க்ளோஸ் பண்ண உடனே மேலே போகுது. அட்லீஸ்ட் திரும்பவும் இந்த ஹை பாருங்களேன், 41 45 போகுது. அட்லீஸ்ட் இங்க வந்து 40ல நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு என்ன ஆயிருக்கும், 2 பாயிண்ட் போயிருக்கும். 2 பாயிண்ட் 150 ரூபா. எனக்கு இந்த இதுல வந்து புரோக்கரேஜ் பை செல் ரெண்டுத்துக்குமே 30 ரூபாய் தான். 60 ரூபாய், 150 ஒரு 60 210 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். ஆனா நான் இன்னைக்கு கொடுத்த வேலை பாத்தீங்கன்னா பொசிஷன்ஸ்ல பாருங்க, 2025 ரூபாய். நான் 18 ரூபாயில கட் பண்ணலான்னு போட்டேன். 18 ரூபாயில கட் பண்ணலான்னு போட்டு என்னால 18 ரூபாயில ஆர்டரை பிடிக்கவே முடியல. எங்க இங்க இது இந்த 2 கேண்டில் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த 3 கேண்டில்லையும் 18க்கு பிடிக்க முடியல. நான் வரும்னு பாக்குறேன்,
17க்கு போறதுக்கு 18க்கு போட்டிருந்தா 1800 ரூபாய். ஆனா இதுக்கு மேலேயும் விடக்கூடாது, இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், இங்க 15க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா. பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓடி ஓடி இங்க வந்தது. அட்லீஸ்ட் நான் 40 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட என்னோட மொத்த லாஸ் இன்னைக்கு வந்து ப்ரோக்கரேஜ் விட சேர்த்து, ப்ரோக்கரேஜ் பை செல்லுக்கு 30 30 60, இது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு ஒரு 150, மொத்தம் 210 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். சரி, இது ஒரு லேர்னிங். இது லேர்னிங்கிறது தாண்டி நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஞாபகப்படுத்திக்கிறது இல்லை, அதை அப்ளை பண்றது இல்லை. அது ஒரு இப்போ தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் இதுலயே குதூகலமா இருந்துட்டு பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல போயிடுச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்என்டோல நிஃப்டியில பண்றீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். டிசிப்ளின் காண்டி இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து படுபாதாளத்துல எடுத்து போய் தள்ளிடும். இங்க இந்த டைமிங் நான் நோட் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ வந்து அது என்னதுக்குன்னு சொல்றேன். இப்போ 11:20க்கு ஒரு இது போட்டீங்கன்னா 11:20க்கு, அப்புறமா 12:05க்கு, அப்புறம் 12:45க்கு. சரி, இப்போ இந்த டைமிங்க நான் முதல்ல வெர்டிகல் லைன் இருந்தது, கன்ஃபியூஸ் ஆக போதுன்னு எடுத்துட்டேன். இது இந்த டைமிங் பிரகாரம். இதுல இச்சிமோக்கு இத கத்துக்கணும்ட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை, நான் அந்த கிளவுடு மட்டும் வச்சு சொல்றேன். இங்க நான் என்ட்ரி எடுத்த பிறகு டிராப் ஆகும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து அந்த கிளவுடு வந்து கொஞ்சம் நேரோவா ஆகுது. ஸோ இங்க நேராக ஆகும்போது இந்த டிராப் வந்து இங்க கொஞ்சம் அதிகபட்சமா டிராப் ஆகி இதோட ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டே வந்து அப்படியே படிப்படியா இது பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும், ரைஸ் ஆகும்னு நினைச்சிட்டேன். இதை இன்னொரு மார்க் பண்ணேன், இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கு. இந்த இடத்த விட இங்க கொஞ்சம் இடம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடம் பாருங்க, இங்கேக்கும் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் கொஞ்சம் மேலே மூவ் ஆச்சு, இந்த எக்ஸ்பென்ஷன் கரெக்டாக இருந்தது. நான் தப்பா சொல்லிட்டேன். இது இங்கே நேரம் ஆனது பிறகு இங்கே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, இது மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பேண்ட் பெருசாகுது இந்த கிளவுடோட இது அப்படின்னும் போது இன்னொரு முறை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் இங்கேயும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் கரெக்டாக இருந்தது. ஆனா இங்க அது தடுமாறும் போது என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது வேணாம், ஏன்னா கிளவுடோட டியூரேஷன் இங்க முடியுது, அதனால இதுக்கு அடுத்த கிளவுட் எப்படி இருக்கும்னு சொல்லும். இந்த ரீஜன் வந்து நேரவா இருந்தனால இது. ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர் லைன் இருக்கு இல்லையா, இது இந்த லைன் வருது பாருங்க, இது வந்து பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. இது இந்த லைன், இது பேஸ் லைன் சொல்லுவாங்க. இது ஒரு லைன் பேஸ் லைன் சொல்லுவாங்க. இந்த ப்ளூ லைன் வருது பாத்தீங்களா, இது இங்க இருந்து, இது வந்து கன்வர்ஷன் லைன் சொல்லுவாங்க. இச்சிமோக்கு செட்டிங்ஸ்ல கன்வர்ஷன் லைன், பேஸ் லைன். நான் இதை கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கிறேன். கன்வர்ஷன் லைன் ப்ளூ லைனு, இது வந்து ரெட் கலர்ல இல்லைன்னா இந்த கலர்ல வச்சுட்டு இதையும் கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரெண்டும் தெரியுதுங்களா. ஸோ பேஸ் லைன் கீழவும் கன்வர்ஷன் லைன் மேலவும் இருக்கும்போது இது வந்து சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இங்கே அது ஸ்ப்ளிட் ஆகுது. ஆனால் எல்லா கால்குலேஷனுமே இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் ஃபார்ம் ஆனது எனக்கு ஒரு டவுட் கொடுத்துச்சு. சரி வேண்டாம், இந்த ட்ரேடை வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆச்சு. சரி, அந்த மூமெண்ட் ஒன்றும் அவ்வளோவா ப்ராஃபிட்டை கொடுத்துருல, பட் லாஸை வந்து கம்மி பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால
டிசிப்ளின்ன்றது வந்து என்னைக்குமே வந்து கை கொடுக்கும். டிசிப்ளினோட எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு டிசிப்ளினோட செய்யறதுதான் இருக்காங்க. இது என்னோட ஜெரதா அக்கௌண்ட்டு. ஜெரதா அக்கௌண்ட்ல இப்போ என்னோட கோல்ட் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. இது நான் ஆர்டர் போட்ட இடம். இங்க ஆரோ கார்டு போயிருக்கு. அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா இப்போ ஹையஸ்ட் வந்து 1830 போயிருக்கு. நான் ஆர்டர் போட்ட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1700க்கு. 1700க்கு என்னோட ஆர்டர். செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன் 1900க்கு 1900க்கு. இப்போதைய ப்ராஃபிட் இது 1830 காமிச்சேன் இல்லைங்களா? 1830 இருக்கும்போது அது என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னா, கோல்டு மினி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 10 ரூபா. ஒரு பாயிண்ட்டுக்கு 10 ரூபா. நான் 1700ல போட்டேன் இல்லைங்களா? 1700ல போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? 1700லேருந்து 1800 100 பாயிண்ட் ஆகுது. 100 பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய். அந்த 30 பாயிண்ட்டுக்கு 300 ரூபாய். 1830 ஹை போயிருக்கு. ஆனால் நான் புக் பண்ணல. 1300 ரூபாய் கொடுத்துச்சு, ஆனால் நான் புக் பண்ணல. அதுக்கப்புறம் ஹை வந்து இந்த கேண்டல்ல 1787 ரூபாய் போயிருக்கு. 870 போயிருக்கு. 870 ரூபாய் கிடைக்கும். நான் 1700ல வாங்கினேன். மேற்கொண்டு 87 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு இந்த கேண்டல்ல. அது நான் பண்ணல இன்னும். நான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். அங்க கிளவுட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து 1,21,000 இந்த கான்ட்ராக்ட். இப்போ இதனுடைய ஹை இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 1978 1500லேருந்து. ஸோ இது 900 டச் பண்ணும். ஈவினிங் வந்து 5 o'clock ஒரு செஷன் ஆரம்பிக்கும். 6 o'clock ஒரு செஷன் ஆரம்பிக்கும். அது செஷன்னா அந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் அந்த டைம் வந்து அவங்களுக்கு ட்ரேடிங் டைமாக ஓப்பன் ஆகும். அப்போ அவங்க வருவாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியன் டைமில் இருக்கிறவங்க தான் இந்தியன் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வரும்போது மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஹைக் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். 7 மணிக்கெல்லாம் நான் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 7 to 8 இல்லை 7 to 9 ஒரு ட்ரேட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது கோல்டு பற்றி நான் இன்னும் மொத்தமாக சொல்லலை. அதுக்கான சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி அடுத்த ஸ்ட்ராட்டஜியோட உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.